ஜென்ரலா ஒரு கருத்து உண்டு. 10ல ஒரு பாவி, 11ல ஒரு பாவி இருக்கான் அப்படின்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப இங்க 11ஆம் பாவத்துல ஒரு பாவி இருக்கா. அந்த பாவி யாரு? சனி பகவான். அப்ப அரசனை போல யோகத்தை நம்மளுக்கு கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு பெருத்த லாபம் வந்துரும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அது நடக்காதுங்க. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கடின உழைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் அப்படின்றது வந்துரும். உங்க ரிஷபராசி அன்பர்களே, உங்களோட ராசி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். வாக்கு ஸ்தானத்துல குரு வந்து உட்கார்றா அப்படின் போது சுக்கிரனுக்கு இவன் பகை கிரகம். வாக்கு ஸ்தானத்துல குரு அப்படின் போது நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். வாக்கு பெருசா கொடுக்க கூடாது. சாவர வரைக்கும் ரிஷபத்துக்கு லவ் வேணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு லவ் கிடைக்குதா? ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், நிறைய நல்ல குணங்கள், மிக உயர்ந்த குணங்கள் இருக்கிறவங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து பாருங்க, லவ்லியே வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா வீண் பண்ணிடுவாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? முதல்ல முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம சனியில இருந்து ஆரம்பிப்போம். எப்பயுமே சனி பகவான் அவருக்கு முன்னுரிமை. அந்த விதத்துல சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசி என்பர்கள், உங்களுக்கு சனி லாப சனியா இருக்கார். பொதுவா லாப சனி இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம். ஜென்ரலா ஒரு கருத்து உண்டு. 10ல ஒரு பாவி, 11ல ஒரு பாவி இருக்கான் அப்படின்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப இங்க 11ஆம் பாவத்துல ஒரு பாவி இருக்கா. அந்த பாவி யாரு? சனி பகவான். அப்ப அரசனை போல யோகத்தை நம்மளுக்கு கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. 11ஆம் பாவத்துல இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவான்? அது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல சனி. நீ எந்த அளவுக்கு உழைக்கிற, நீ ஓடி 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 உழைக்க ரெடி அப்படின்னா நான் அதுக்கான பலன்களை கொடுக்க ரெடி. நான் உழைக்க மாட்டேன், ரொம்ப கம்மியா தான் உழைப்பேன் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்காது. அப்ப லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு பெருத்த லாபம் வந்துரும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அது நடக்காதுங்க. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கடின உழைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் அப்படின்றது வந்துடும். பொதுவும் வந்து பாருங்க, இந்த ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க அதனோட சிம்பிளே பார்த்துக்கலாம். காளை. இவங்க வந்து எப்படின்னா பயங்கரமா பொதி சுமக்கும். பார்த்தீங்களா? காளை கழுத தடங்க பொதி சுமக்கும். காளையும் வந்து பாருங்க வண்டி இழுக்குது, எவ்வளோ ஒரு பொதி, எவ்வளோ ஒரு வெயிட்டை தூக்குது, எவ்வளோ உழைக்குது. அந்த மாதிரி ரிஷபம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. செக்கு மாடு மாதிரி சுத்தி 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 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ரிஷபத்தால முடியும். ரிஷபத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நல்லா உழைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக்கப் அப்படின்றத எடுத்துக்கலாம். பொதுவா ரிஷபத்துக்கு இந்த 2 வருஷம் தாங்க கையில இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க, அடுத்த சனி பயிற்சியும் போது ரிஷபத்துக்கு வந்து பாருங்க சனி பகவான் 7 நாட்டு சனியை வருவார். அதனால இப்பயே நீங்க நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது செஞ்சுக்கோங்க. சோ லாப சனி என்ன பண்ணுவான்? நல்ல கடின உழைப்பு இருக்கு அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றத கொடுப்பா. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம ராகுவை பத்தி சொல்லணும். அடுத்து நம்ம ராகு கேது பத்தி தானே சொல்லுவோம். ராகு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் ராகு. இப்போ வந்து பாருங்க, அந்த 10ல ஒரு பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு அப்படின்ற விஷயம் ரொம்ப ஆப்டா வந்து பொருந்தும். எப்படி? இங்க 10ல இருக்க பாவி யாரு? ராகு. 10ல இருக்க பாவி என்ன பண்ணுவான்? நம்மளோட தொழில வந்து பாருங்க ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். ரொம்ப சிம்பிள்ங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல எஃபிகசியான டாக்டர் ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கிளினிக் வச்சு நடத்துறீங்க. ஆனா உங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. உங்களோட டயக்னோசிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இவ்வளோ திறமையான டாக்டர், பெரிய பெரிய நோயெல்லாம் ரொம்ப சாதாரணமா குணப்படுத்துறீங்க, நீங்க ஏங்க எங்க சிட்டில வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால நீங்க பாம்பே மாதிரி ஒரு சிட்டில கிளினிக்கல் வைக்கிறீங்க அப்படின்னு பெரிய லெவல்ல ஷைன் ஆவீங்க. இந்த மாதிரி நிறைய ரிஷபத்துக்கு வந்து பாருங்க இடம் மாற்றம். இடம் மாற்றத்தினால ஒரு பெரிய பேரு புகழ் உங்களை சில 100 பர்சன்ஸ்க்கு தெரியும், சில 100 மனுஷாளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா பல ஆயிரம் மனுஷாளுக்கு தெரிய வைக்கிற ஒரு கெப்பாசிட்டியை யார் ஏற்படுத்துவா அப்படின்னா ராகு ஏற்படுத்துவா. உங்களை வந்து பாருங்க ஒரு பெரிய உங்க தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரியற மாதிரி நீங்க ஒரு பாப்புலர் ஃபிகர், நோன் ஃபிகர் ஆவறதுக்கு ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். 10ல ராகு இருக்கான். அதுல வேற சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு இல்லம்மா, இருக்கு. ஆனா முற்பகுதியில் நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாமா. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குமா. இதை வந்து ஒரு யோகம். அந்த யோகத்தோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்தினால இது வந்து பாருங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா ராகுனால வரக்கூடிய நல்லதை பத்தி மட்டும் நம்ம யோசிக்கணும், கெட்டதை பத்தி யோசிக்க வேண்டியதுல முற்பகுதியில. கேது 4ஆம் பாவம் சுகஸ்தான கேது. சுகஸ்தான கேது அதுல ஒரு பிளஸ் இருக்கா? இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுக்கு போறது, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறது, படிக்கிறதுக்கு போறது, வேலைக்கு போறது, வெளிநாட்டுல தொழில் செய்யறது, இந்த மாதிரி நிறைய பிராப்தம் இருக்கும். ஆனா அது தாயார் ஸ்தானம் ஆச்சேம்மா. ஆமா, தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால
அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், ஆல்ரெடி எங்க அம்மாவுக்கு சக்கரை இருக்குமா, பிபி இருக்குமா, அது கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு, அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில ஒரு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், சின்ன லெவல்ல அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் கேது, கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது, தனஸ்தானத்துல கேது, முழு சுபர் பொன்னன். இவர் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்காரு. அப்படின்னும் போது நம்ம ஃபேமிலியில காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும்மா. இழந்த சொந்தம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொந்தம் இழந்துச்சுமா, அந்த சொந்தம் திரும்பி வந்துருச்சு. எங்க நாத்தனார்னாலதான் எங்க ஃபேமிலியே பிரிஞ்சிச்சுமா. எங்க மாமியார் பெரிய சொத்து பிரச்சனைல பெரிய பிரச்சனை பண்ணாங்க சொத்து பிரிக்கும் போது. அதனால 10 வருஷம் ஆச்சுமா பேசி. இப்ப அவங்களே வழி வருவாங்க, பேசுவாங்க. நான் செஞ்சது தப்புதான், நானும் விட்டு கொடுத்துருக்கலாம், நீங்களும் சொல்ல. அந்த உறவுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேம்படுதல் அப்படின்றது இருக்கும். உறவுகள் அப்படின்றது இணையும். குரு பகவானோட ஒரு கேரக்டர் உண்டுங்க. எப்பயுமே உறவுகளை இணைச்சே வைப்பார். அவர் குடும்பஸ்தானத்துல வரும்போது இழந்த உறவு அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணு வந்து இணையும். இல்ல புது உறவு அப்படின்றது வரும். புது உறவு வீட்டுல யாருக்கும் திருமணம் ஆகலாம், இல்ல குழந்தை பேரு அப்படின்றதுக்கு. ஆக மொத்தம் இழந்த உறவு இல்ல புது உறவு, ஏதாவது ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வரும். ஆனா அது வாக்கு ஸ்தானமும். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே. உங்களோட ராசி அதிபன் யாருன்னா சுக்கிர பகவான். வாக்குஸ்தானத்துல குரு வந்து உட்கார்றா அப்படின் போது சுக்கிரனுக்கு இவன் பகை கிரகம். வாக்குஸ்தானத்துல குரு அப்படின் போது நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், வாக்கு பெருசா கொடுக்க கூடாது. நான் வந்து பாருங்க, இந்த பொண்ணோட அப்பா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க அம்மா நிறைய இறை வழிபாடு இருக்கவங்க. இந்த பொண்ணு இப்ப நீங்க நகைக்கடை வச்சிருக்கீங்க, நகைக்கடைக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். பாப்பா வந்து என்ன கேட்டுச்சு, உங்க நகைக்கடையில சேர்த்துக்கோங்க, பாப்பாக்கு நான் கேரண்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அவங்க அப்பா நல்லவரா இருக்கலாம், அவங்க அம்மா இறை வழிபாடுல இருக்கவங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த பிள்ளை எப்படி நம்மளுக்கு தெரியாது. அப்ப யாருக்குமே நான் கேரண்டி, நான் வாரண்டி, நான் ஷூரிட்டி போடுறேன் இப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னா நம்ம தலையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து வந்து விடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாதிரி யாருக்கும் நம்ம சிபாரிசு பண்றது அப்படின்றது வேண்டாம். ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே வந்து பாருங்க ரொம்ப நல்ல குணம். யாரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலும் உடனே செஞ்சுடுவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பாங்க. அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையான லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொமான்ஸ், லவ். சாவர வரைக்கும் ரிஷபத்துக்கு லவ் வேணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு லவ் கிடைக்குதா? ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், நிறைய நல்ல குணங்கள், மிக உயர்ந்த குணங்கள் இருக்கிறவங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து பாருங்க லவ்லயே வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா வீண் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டம் நீங்க சாதிக்கிறதுக்கான காலகட்டம். இந்த கிடைக்காத அன்கண்டிஷனல் லவ், அன்பு, காதல், நேசம், கருணை இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாதிக்கிற வழியை பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப வாக்குஸ்தானத்துல குரு என்ன மாதிரி விஷயத்த பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய எப்படிங்க இருக்கும்? சனி அதே லாபஸ்தானத்துல தான் இருப்பார். லாபஸ்தானத்துல இருக்க சனி அதே லாபங்களை தான் கொடுப்பார். நீ உழைச்சேன்னா நான் லாபத்தை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் சனிக்கு எப்பயுமே. 10 ரூபாய் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இவனுக்கு கொடுக்கலாமா? இவன் 10 ரூபாய்க்கு என்ன வேலை செஞ்சான், வெதர் ஹி டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவன் தான் சனி பகவான். ஆனா இந்த பிற்பகுதியில குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல இருக்கிறதுனால, அட நீ ஏதோ வேலை செஞ்ச புடுப்பா, காசை நான் பார்க்கல, இந்தா உனக்கு வந்து நீ 5 ரூபாய் வேலை செஞ்ச, இந்த புடி 10 ரூபாய் எடுத்துட்டு போ, சந்தோஷமா போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனிக்கு வந்துடும். இது ஒரு பெரிய விஷயம், நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் ராகு தொழில பிரம்மாண்டம். இதெல்லாம் நம்ம முற்பகுதியிலே சொன்ன சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் பிற்பகுதி ஆல்சோ. அப்ப வேற என்ன பலன்ல மாற்றம்? இது வந்து பாருங்க குருனோட பார்வை முற்பகுதியில இருந்துச்சு, பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் செய்யற இடத்துல சில பல குழப்பங்கள், சில பல பிரச்சனைகள், குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ், சேலஞ்சஸ், அப்டக்கிள்ஸ் இதெல்லாம் வரும். பொதுவாக வந்து பாருங்க ரிஷபத்துக்கு சேலஞ்ச் எல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. நீங்க எல்லாம் சேலஞ்ச் எல்லாம் எங்க முன்னாடி விட்டீங்கன்னா நாங்க வேற லெவல்ல சமாளிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் ரிஷப ராசி என்பர்கள். என்ன ரிஷபத்துக்கிட்ட எல்லாமே பிளஸ்ங்க, எல்லாமே பிளஸ். ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ரொம்ப லவபிளான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ். அந்த ரொமான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் என்னோட 16 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்க, பெருசா ரொமான்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஓகே, எனிவே, ஏன்னா நானே வந்து ரிஷப ராசி, ரிஷப லக்னம் தான். அப்ப ரிஷபத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண போய் தான் ஒவ்வொரு ராசியையும் நான் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி நான் எந்த வீடியோல எந்த ராசியை பத்தி பேசினாலும் கீழே 4 கமெண்டாவது வரும். மேடம் வந்து சிம்மம் போல, சிம்மத்தை பத்தி பேசினா மேடம் சிம்மம் போல அப்படிம்பாங்க. அதே மாதிரி கன்னியை பத்தி பேசினா மேடம் கன்னி தான் கன்ஃபார்மா தெரியுது அப்படிம்பாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்துக்கு ஏன் எப்ப பாரு சோதனைகள், எப்ப பாரு வேதனைகள். ரிஷபம் வந்து எல்லாமே டிசர்வ் பண்ணுது, எல்லா குட் லக்கு எல்லாத்தையும் டிசர்வ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் உண்டு. இன்பில்ட்டாவே அறிவு, அழகு, தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்தாலும் சும்மா சாதாரண ஒரு பிள்ளை வரும், அதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அது பெரிய லெவல்ல பீக் ஆகும். ரிஷபம் அப்படியே
இருக்கிற லெவல்லே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஏறக்குறைய 16 இயர்ஸா அனலைஸ் பண்ண ஒரு எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த ராசிகள பத்தி பேசும்போது, நானே அந்த ராசி, நானே அந்த லக்னம் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. சரி, ஓகே. அப்ப உண்மைய என்ன அப்படின்னா, அட் லாஸ்ட் நான் கண்டுபிடிச்சது என்ன? ரிஷபத்துக்கு இந்த கிடைக்காத லவ்வ பத்தி யோசிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறத விட, ரிஷபம் சாதிக்க பிறந்தவர்கள். நம்மளோட லைஃப் வந்து சாதிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குங்க. இதை புரிஞ்சுக்கிறது ஒரு சிலர் 20+ புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் 50+ புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் கடைசி 60 வயசு ஆயும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆக நீங்க ரிஷபமா, உங்களோட வயசு என்ன, இந்த செகண்டே நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம சாதிக்க பிறந்தவங்க அப்படின்றது. ஸோ என்ன, இந்த 10 வந்து தொழில் ஸ்தான ராகு அப்டக்கிள்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் கொடுத்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சவால்களை வந்து ரொம்ப ஈஸியா சமாளிக்கிற கெப்பாசிட்டி நம்மளுக்கு உண்டு. சின்ன சின்ன அப்டக்கிள்ஸா வரும், சமாளிங்க, பெரிய லெவல்ல ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். கேது 4ஆம் பாவம் அதே பொசிஷன்ல தான் இருக்காரு, அவருக்கு பெருசா எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து குரு பகவான், குரு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. அம்மா குரு வந்து 3ஆம் பாவம் போயிருக்கானேம்மா, ஸ்தான பலம் இல்லையம்மா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியும். இதுல வந்து பாருங்க, இந்த 3, 6, 8, 12 எல்லாம் வந்து ஸ்தான பலம் இல்லைன்னு சொல்லுவாங்களேம்மா அப்படின்னா அது 100% உண்மை கிடையாதுமா. ஜோதிடத்துல நிறைய விதிகள் உண்டு, நிறைய விதி விலக்குகளும் உண்டு. ஒரு பெரிய சமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். எங்களை மாதிரி நிறைய ஜோதிடர்களுக்கு இவ்வளோண்டு தான் தெரியும். அந்த இவ்வளோண்டு தெரியறதை வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அஸ்ட்ராலஜி இஸ் a supreme science, planets never say lie. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்லி 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 நாங்க கேட்ட விஷயம். சரி, இப்ப இந்த ஸ்தான பலம் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்க ராசி அதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு குரு நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான். அவன் வந்து ஸ்தான பலம் இல்லாம 3ஆம் பாவத்துல போனா அதுல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. அதுக்கும் மேல அவன் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றான், புரியுதுங்களா? அப்ப அவனோட பார்வை எல்லாம் உச்ச பார்வை தான். அப்ப அந்த பார்வைக்கெல்லாம் சூப்பரான பலன் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கும் மேல 3ஆம் பாவம் என்ன, என்னோட இளைய சகோதர தைரியஸ்தானம். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். ரிஷபத்துக்கு எப்பயுமே அதெல்லாம் ஜாஸ்தி உண்டு. ஏன்னா இன்பில்ட்டாவே நிறைய நாலேஜ் இருக்கும். என்னோட அறிவாற்றல் நல்லா இருக்கும், என்னோட எழுத்தாற்றல் நல்லா இருக்கும், என்னோட சிந்தனை ரொம்ப ஸ்திரமா இருக்கும். என் தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நான் எல்லாரோட என்னோட நெய்பர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றேன். குட்டி குட்டி டிராவல் போறேன், குட்டி குட்டி டூர் போறேன். அது இறை ஆற்றல் தேடக்கூடிய ஒரு டூரா இருக்கு, இறை சம்பந்தப்பட்ட ஒரு டிராவலா இருக்கு. கடைசி என் குலதெய்வ கோயிலுக்கு போறேன், கடைசி இங்க திருத்தணி முருகனை போய் பார்த்துட்டு வரேன். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகனை போய் பார்த்துட்டு வரேன். முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால முருகனை போய் பார்க்கிறேன். இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நல்லதுதான் நடக்கும், பெருசா கவலைப்படாதீங்க. சரி, அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை. முதல்ல குரு வந்து பாருங்க ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 3ஆம் பாவத்துல போயிருக்கான், அதை பத்தி கவலைப்படாதீங்க. இது வந்து பாருங்க, அவனோட பார்வை இருக்கு 7ஆம் பாவம், களத்திர ஸ்தானத்தை பாக்குறான். நிறைய சின்ன வயசு ரிஷபத்துக்கு லவ் வரும். சின்ன வயசு ரிஷபத்துக்கு தான் லவ் வருமா? எப்பனாலும் லவ் வரக்கூடிய ஒரே ராசி, ஃபர்ஸ்ட் ராசி எது அப்படின்னா ரிஷபம் தான் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து துலாம சொல்லலாம். அப்ப ரிஷபம் வந்து பாருங்க, எப்பயுமே அவங்களுக்கு லவ் தேவை. அப்ப ரொம்ப இளம் வயசு ராசிகளுக்கு லவ் வரும், மத்தியம வயசுக்கும் லவ் வரும். ரிஷபமா லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த லவ் அப்படின்றது வந்து பாருங்க, ஒரு சிலருக்கு ஒரு சாதா லவ்வா இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி காதலா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஆக மொத்தம் லவ் வரும். அதே மாதிரி இந்த 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்துல பார்க்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு இணக்கம் அப்படின்றது கொடுப்பார். பொதுவா நிறைய ரிஷபத்துக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த 16 இயர்ஸ் என்னோட ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபத்துக்கு ஃபேமிலி பெருசா நல்லபடியா அமையறது இல்லை. அவங்களோட பார்ட்னர் இவங்க வந்து பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க பார்ட்னர் கிட்ட, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களை ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் மேக்சிமம். ஆக அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஒரு காம்ப்ரமைஸான லைஃபை தான் வாழ்வாங்க ரிஷபம் அப்படின்னாலே. ஆனா இந்த காலகட்டம் வந்து பாருங்க, மனைவி, இப்ப நீங்க ரிஷபராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா கணவன் எனக்கு பெருசா வந்து கிடையாதுங்க, பெருசா ரொம்ப லவபிளான ஹஸ்பண்ட், ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த காலகட்டம் எங்களுக்குள்ள ஓகே, ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கு, பரவாயில்ல. முதல்ல ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன்லாம் இருந்துச்சு, இப்ப அந்த அளவுக்கு இல்ல, ஓகே நான் டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல ஒரு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றது நடக்குதுங்க. பொதுவா நான் எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்குது இல்லைங்க, 10 முறை ட்ரை பண்ணா கூட நடக்காது. அப்படிதான் என்னோட ராசி. ஆனா இப்ப நான் ஒரு முறை ட்ரை பண்ண நடக்கல, 2வது முறை ட்ரை பண்ண நடக்கல, 3வது முறை ட்ரை பண்ண நடந்துருச்சுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசைங்க, அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு. ரொம்ப நாளா வந்து பாருங்க, எனக்கு வந்து ஒரு ஜாக்குவார் கார் வாங்கணும்னு ஆசை, ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன்.
எனக்கு வந்து பெருசா வசதி ஒரு 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 அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கும் மேல எனக்கு நல்ல வசதி இருக்கு. ஆனா என்னோட ஒரு ஆசைக்கு யாரோ எங்க வீட்ல முன்னுரிமை அப்படின்றது குடுக்கல. இந்த காலகட்டம் நான் வாங்கணும்னு முடிவு பண்ண நான் வாங்கிட்டேன். அந்த மாரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜாகுவார் கார் சொன்னேன். நீங்க வந்து உங்களோட எந்த விதத்துல உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ஒண்ணு வந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லலாம். அது 10 பைசா அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்ல ரூ. 10,000 அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்ல 10,00,000 அதிர்ஷ்டமானா இருக்கலாம். இவ்வளவுண்டானா இருக்கலாம், இவ்வளவு பெருசானா இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரிஷபராசி இளம் வயசு பையனா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்ப்பா. அந்த பிள்ளை என்ன திரும்பி கூட பார்க்கல. இப்ப அந்த பிள்ளை என் கூட நல்ல ஃப்ரெண்டா பழகுது அப்படின்ற ஒரு அமைப்பு. இப்படியும் சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். குருனோட உச்ச பார்வை லாபஸ்தானம். அப்ப உங்களுக்கும் உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்ல மாற்றம். நல்ல ஒரு உறவு அப்படின்றது வரும். அதுக்கும் மேல நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதுக்கு முதல்ல தொழில் செய்யணும். நிறைய ரிஷபம் வந்து பாருங்க, அதாவது பெண்கள் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. உங்களுக்குள்ள இன்பில்ட்டாவே ஒரு திறமை அப்படின்றது ஒழிஞ்சிருக்கு. அந்த திறமை என்ன அப்படின்னு பாருங்க. என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும்? சுய ஜாதகம் பாருங்க. அந்த தொழில் ஒரு சின்ன லெவல்லையாவது செய்யுங்க. இல்லைங்க எங்களுக்கு சுய ஜாதகத்துல இந்த தொழில் ஸ்தானத்துல என்ன குரு, அதாவது குரு இருக்காரா, ஒரு டீச்சிங் ஆஸ்பெக்ட்ல போங்க, சுக்கிரன் இருக்காரா, என்ன இருக்காரு, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், அதையோட அதை லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைங்க நான் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறேன், ஆனா எனக்கு தொழில் ஸ்தானத்துல குரு இருக்காரு, இப்ப நான் குரு தசையில் இருக்கோம், என்ன பண்ணும், அந்த பியூட்டி பார்லர் வச்சு நீங்க நடத்துறீங்க பாத்தீங்களா, அதையே ஒரு கோர்ஸா நீங்க கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணி என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. 2 வருஷம் சாலிடா சம்பாதிப்பீங்க. 2026 தயவு செஞ்சு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. பேக்கப்பும் பண்ணிக்கோங்க. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பள்ளத்துல போட்டு அமுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. பிளானட்ஸே ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்காங்க அப்படின் போது நம்ம ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு, நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணிருக்கோம், டிவோர்ஸ் வருமா தெரியல, மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல, புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம், தொடங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறோம், செய்யலாமா வேணாமா, இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.